பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நான் இன்னும் 2 நாளுக்குள்ள என்னுடைய பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது, இது எல்லாமே மாலினி பிளான் பண்ணி பண்ணான்ற விஷயத்த நிரூபித்து காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய மருமகளை அனுப்பி வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு அவளுடைய புருஷன் அவ குடும்பம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறது தாங்க எங்களுக்கும் பெருமை, நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் உண்மையை நிரூபிச்சுட்டு என்னுடைய மருமகளையும் என்னுடைய பேத்தியை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க பாக்கியா. ஈஸ்வரி பாக்கியாவை கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன உரிமை உனக்கு, அவங்க எந்த அளவுக்கு திமிரா என்னுடைய பேரனை பற்றி பேசுகிறாங்க, அப்போ கூட நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க பாக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அவங்கள சமாதானப்படுத்தி வாழ வைக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. முறையும் செலினா பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு அவளை ஏமாத்தினது தான் ஞாபகம் வரும். அதனால தான் உண்மை என்னன்றதை நிரூபிச்சுட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா ரிப்ளை கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.